வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கத்திரிக்காய் பொரிச்ச சம்பலோட வந்திருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் பொரிச்ச சம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல எண்ணெய் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த எண்ணெய் கொதிச்சிட்டுது. இதுல வந்து கத்திரிக்காய் 500 கிராம் எடுத்து இப்படி நீட்டா வெட்டி இருக்கிறேன். இப்ப இதை போட்டு பொரிச்சு எடுப்பேன். இப்ப இது பெர்ஃபெக்டா பொரிஞ்சு வந்துட்டு நீ கரண்டியால் எப்படி செய்து பார்க்க சரசரன்னு இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து இதை இறக்கி நான் பேப்பர் டவல் போட்டிருக்கேன், அதை இறக்கி எடுப்பேன். ஆகலும் கருவை பொரிக்கிறேல. ஸோ இந்த இருக்கு இந்த கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய்க்கு இதில் பெரிய ஒரு வெங்காயம் எடுத்து இந்த இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்கணும். ஸோ இந்த இருக்கு இதுவும் கோல்டன் ப்ரௌனாக இந்த வெங்காயம் பொரிஞ்சிட்டு இப்போ இதையும் இறக்கி எடுப்போம். ஸோ இந்த வெங்காயத்தையும் கத்திரிக்காயும் பொரிச்சிட்டேன். ஸோ அந்த கத்திரிக்காய் பொரிச்ச சம்பளுக்கு வந்து நான் அந்த உரல்ல தான் அடிக்க போறேன். இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு இதுல போடுங்க. போட்டுட்டு இந்த கடுகை லைட்டா அடிச்சுடுவோம். இப்படி கடுகு அடிச்சா பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதுல போடுங்க. அதே மாதிரி அடிப்போம். ஸோ இந்த இருக்கு நல்லா பட்டா அடிச்சிருக்கிறேன். ஸோ இதை இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து 5 உள்ளி கூடு இருக்குது. இந்த 5 உள்ளியையும் இதில் போட்டு இடிச்செடுக்கணும். நல்லா பட்டா இடிக்கணும் இந்த கூடு. ஸோ இருக்கிற ரிமைனிங்கையும் போட்டு அடிப்போம். ஸோ இப்போ இதை நான் நல்லா பட்டா இடிச்சிருக்கிறேன். இப்போ இதை பிரம்பா எடுத்து வைப்போம். இந்த இறக்க இந்த கூடு அடிச்சிருக்கேன். இப்போ இதை பிரம்பா எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு நிறைய எண்ணெய் விடுறையில் இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. வச்சுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு கொதிச்ச அப்புறம் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது. இதை போட்டு கடுகு வடிக்கணும். ஸோ அந்த இருக்கு இந்த கடுகு இப்படி பாப் பண்ணி கொண்டு வரைக்க. ஸோ அந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டு ஒரு 40 செகண்ட்ஸ் மாதிரி இதை பொரிய விடுவோம். ஸோ இப்போ 40 செகண்ட் ஆகிட்டு இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு இப்போ வந்து ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் இருக்குது. இந்த வினிகரை இதில் விடுங்கோ. இதில் வந்து புளி இருக்குது, தண்ணியாக பிணைஞ்சு வச்சிருக்கிறேன். 1/4 கப் அல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் பழப்புளி இருக்குது. இதையும் இதில் விடுங்கோ. இதில் சீனி வந்து 1/2 டீஸ்பூன் இருக்குது. இந்த சீனியும் இதில் போடுங்கோ. இதில் வந்து உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேருங்கோ. இதில் வந்து நறுவல் அரைச்சு காஞ்ச மிளகாய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து இடித்து வச்ச கூடு இருக்குது. இந்த கூடையும் இதில் போடுங்கோ. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மாதிரி கொதிக்க விடுவோம். ஹீட் வந்து கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ இது 2 நிமிஷமா இந்த கொதிச்சோண்டு இருக்குது. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு பொரிச்சு வச்ச கத்திரிக்காயும் வெங்காயமும் இருக்குது. ஒன்றா சேர்த்துருக்கிறேன். ஒன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த கத்திரிக்காய் பொரிக்க உப்பு சேர்த்து பொரிச்சு நான். ஸோ இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ அப்படின்னா லைட்லியாக மிக்ஸ் பண்ண பிறகு இனி கரண்டி வைக்காதீங்க. கரண்டி வச்சுக்கிட்டா கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிடும். கரண்டிட்ட பின்பக்கத்தால் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் போட்ட பிறகு நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில விட்டுருக்கிறேன். வச்சுக்கொண்டு ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட போகிறேன். ஸோ இப்போ 2.5 நிமிஷமாக இருக்குது. இன்னும் 2.5 மினிட்ஸ் விடணும். 2 நிமிஷம் இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த 5 நிமிஷத்தில். ஸோ இன்னொரு 2.5 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ இப்போ டோட்டலி வந்து 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நான் அடுப்பை வந்து நிப்பாட்டி போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கத்திரிக்காய் பொரிச்சு செய்கிற சம்பல் செய்து முடிஞ்சுது. இந்த சம்பல் செய்து முடிஞ்சது. சூப்பரா வந்துருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.